வெல்கம் டு இந்தியாஸ் நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர் கோச்சிங் சென்டர். நீங்களும் ஆகலாம் இன்ஃப்ளூயன்சர். மேடம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். அதுக்கு எங்க செல்லான் வாங்குறது? செருப்பால அடிப்பேன். என்ன தைரியத்துல என்ன ஃபாலோ பண்ணனும்னு என்கிட்ட கேப்ப. இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவே. நாளைக்கு லவ் லெட்டர் கொடுப்பியாடா? கொன்றுவனே படா. ஒரே நாள்ல 4 லட்சம் ரூபாய்க்கு கொலாபரேஷன் பண்றேன். ஓஹோன்னு வரேன். மேடம், தாளிக்கும் போது உள்ள வீடியோ மிஸ் ஆயிருச்சு. எடிட்டிங்ல பாத்துக்கலாமா? ஆரம்பிக்கலாம். லெசன் 1. நீங்க எல்லாரும் பண்ற வீடியோக்கு கண்டென்ட் வேணும். கண்டென்ட்னா நீங்க எல்லாரும் உங்க ஸ்டைல்ல கண்டென்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இன் பண்ணா நான் ஸ்டைலா இருப்பேன். மேம், எவ்வளவு நாள்ல 1 lakh ஃபாலோவர்ஸ் வரும்? 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்தா உடனே காசு தந்துருவாங்களா? கைஸ், நம்ம தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். சார், நீங்க ரீல்ஸ் போட சொன்னா போஸ்ட் போட்டு குட் மார்னிங் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எல்லா பிராண்ட் கூடவும் கொலாபரேஷன் பண்றதுக்கு ரெடி. மறக்காம டிஎம் பண்ணுங்க. இப்பலாம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க பேசாம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிருங்க. நான் ரெக்கார்ட் பண்றேன். சவர பாருங்க. கேமரா எங்க தானே இருக்கு? நான் ஏன் செவுத்து பார்த்து பேச? என்ன பார்த்தா மென்டல்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வைரல் ஆகணுமா வேணாமா? செவுத்து பார்த்து பேசுங்க. அனைவருக்கும் குட் மார்னிங் எவ்ரிவன். ஸ்டார்ட். கைஸ், வெறும் 2000 ரூபாய் இருந்தா போதும். நீங்களும் கோலாலம்பூர் போயிட்டு வரலாம். டேய் 1000 ரூபாய் வச்சு கோயம்புத்தூர் கூட போயிட்டு வர முடியாது. நீ என்ன கோலாலம்பூர் போலான்னு வாய்க்கு வந்த மாதிரி உருட்டிட்டு இருக்க? உன் மூஞ்ச பார்த்தா இங்க இருந்து கோயம்பேடு போனாலே தொலைஞ்சு போற மாதிரி இருக்கு. நீ கோலாலம்பூர் போறதுக்கு வழி சொல்றியா? ஒழுங்கா ஏதாவது உருப்படியா சொல்லி ஃபாலோவர்ஸ் வாங்கடா. மேம், யாருமே கொலாபரேஷன் பண்ண வர மாட்டாங்க மேம். எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க? நேத்து 10 ஃபாலோவர்ஸ் இருந்தது. இன்னைக்கு 8 ஃபாலோவர்ஸ் இருக்கு. வரும், பண்ணுங்க. பாட்டி, நீங்க இப்படி உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தா என்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது? யாரு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவா? என்ன யாரும் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாம். எனக்கு பிறந்த நாள் வரும், அப்ப பண்ணுங்க சர்ப்ரைஸ். மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? வெரி குட். சாருக்கு முதல்ல எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. டவுட் ஒருத்தன் கேட்கறானா அவன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறான்னு அர்த்தம். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்ன? இந்த கோர்ஸ் முடிச்சு எத்தனை நாள்ல வேலை கிடைக்கும் மேடம்? டேய் அறிவு கட்டவனே, இவனுக்கு ஒரு கிளாப் தான் குறைச்சல். அதான் மேம் சர்ப்ரைஸ்னு சொன்னாங்கல்ல. Guys, consistency is the key. இது கண்டுசியா? நீங்க எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, ஃபாலோவர்ஸ் வரலன்னு மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. கண்டிப்பா வருவாங்க. யோசிங்க, புதுசா யோசிங்க. மேம், நான் புதுசா ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். சொல். நான் என்ன நினைக்கிறேன், நான் நடந்தே கோலாலம்பூர் போயிட்டு கோலாலம்பூர் வரது புதுசா யோசிக்க மாட்டேன். வரதா யோசிச்சு தொலையேண்டா. உங்க எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் டைம். அதுக்குள்ள எதையாவது உருப்படியா எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லியன் வியூஸ் அது வரணும். இது 5 மில்லியன் வியூஸா? என்ன பண்றது? டேய், நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது பாரு. டேய், 10 ரூபா தரேன்டா, பாருடா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். சார், இதையுமா சார் காப்பி எடுப்பீங்க? ஏப்பா, 2 நிமிஷம் காட்டுப்பா. ஒரு வயசானவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க உன்னை பார்த்து இப்ப எடுத்தா என்னப்பா? நெஞ்சு வலி வருது பாரு. டீ கொண்டு வாங்கப்பா. பாட்டி, உங்க ரீல்ஸ் கொண்டு வாங்க. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னது பாட்டி இது? மூக்கு மட்டும் தான் தெரியுது. ஹோம் டூர் மாதிரி மூக்கு டூரா? டயலாக் மட்டும் வந்தது வந்துச்சு போனது போச்சுன்னு பேச தெரியுது இல்ல வாய்க்கிலேயே. ரீல்ஸை உட்காந்து பாக்குற நேரத்துல உருப்படி ஏதாவது பண்ண கத்துக்கலாம்ல. சுத்தமா வேஸ்ட். நீங்க இங்க வந்தது வேஸ்ட், இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட், உங்க கண்டென்ட்டே ஒரு வேஸ்ட். ஏய், யார பார்த்து நீ வேஸ்ட் இல்ல? நீ வேஸ்ட், உன் கோர்ஸ் வேஸ்ட், இந்த லூசு பைய வேஸ்ட். நீங்க எல்லாரும் ஒரு வேஸ்ட். இப்படி கத்திக்கிட்டே இருந்தா எப்ப பாட்டி நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது? பாடி, நான் என்ன இன்ஸ்பெக்டர் ஆகணும்? நான் இண்டிபெண்டன்ட் வுமன் டி. இந்தியா இஸ் மை கண்ட்ரி டி. எங்கே തുകിലുണർന്നു പാടി എൻ്റെ നടന മണ്ഡപം തുറന്നുവാ ഗംഗേ 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 ഗംഗേ. நம்ம இன்னைக்கு பண்ண போறது ரொம்ப பெரிய இன்டர்நேஷனல் cuisine, முள்ளங்கி பீஸா. गाइस, நாம இன்னைக்கு முள்ளங்கி பீஸா பண்ண போறோம். அதுக்கு நம்ம முதல்ல முள்ளங்கி எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்ட் 2ல பார்க்கலாம். Stay tuned. மறக்காம ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சீரியலா ஆன்ட்டி எடுக்கிறீங்க? நீங்க எல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல இன்ஃப்ளூயன்சர் ஆக முடியாது. இவர்தான் மிஸ்டர் பீஸ்ட். இவரோட நெட்வொர்த் எவ்வளவுன்னு தெரியுமா? $2.6 billion. இவங்க ஜெஃப்ரி ஸ்டார். உங்களோட நெட்வொர்த் $200 million. அவ்வளவு டாலர் எந்த சைடுல
எப்படி போடுவாங்க? உங்களுக்கு இவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லையா? சோ தயவு செஞ்சு வீடியோ பண்ணுங்க, ஒழுங்கா பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ற மாதிரி பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுங்க. புரியுது மேம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேம். உங்ககிட்ட உப்பு இல்ல, வத்தப்பொடி இல்ல, தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சிம்பிளான ரெசிபி நான் சொல்றேன். அது எப்படி பண்ணணும்னா, முதல்ல மேடம், உங்க சமைக்கிற வீடியோல சமைக்கிறது தவிர நடிக்கிறது அதிகமா இருக்கு. கொஞ்சம் சமையலும் பண்ணுங்க. என்னம்மா ஏன் குழம்பு குறை சொல்ல வந்துட்டியா? நான் வத்த குழம்பு வச்சா ஊருக்கே மணக்கும். ஏன் சென்ட் ஊத்தி குழம்பு வைப்பீங்களா? நான் சாம்பார் வச்சா அதோட டேஸ்ட் நாக்கிலே நிக்கும். ஓ, அப்போ எப்போ வயித்துக்கு போவோம்? டேய் பாய் மூடுறா பர்பீஸ். மேம் அது பைசெப்ஸ், பர்பீஸ் இல்ல. ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன், 2 பேரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாரி, நான் டயட்ல இருக்கேன், நான் ஆயில் எடுத்துக்கிறது இல்ல. இதெல்லாம் வீடியோல சொன்னீங்களா மேடம்? ஐயோ இல்லையம்மா, மறந்துட்டேனே. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓரில். பாட்டி இங்க வாங்க. நீங்க வாடி வேணும்னா. பாட்டி, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இன்ஃப்ளூயன்சர் ஆகடி எருமை. பாட்டி, நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போட்டாதான் இந்த ஃபீல்ட்ல வளர முடியும். ஏய், என்ன பாடி ஷேமிங் பண்றியா? ஏ பாட்டி, என்ன சும்மா சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி எடுத்து பேசிட்டே இருக்கீங்க. வீடியோ போட சொன்னாலும் போட மாட்டீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். गाइस, காக்கா காக்கான்னு கத்துச்சா, கிளி கீன்னு கத்துச்சா. ஊரும் பிளட், ஊரும் பிளட் 10,000 வாடாவ கொஞ்சம் அச்சாடு. கைஸ், உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கா? தமிழ்நாட்டிலே ஒரு சூப்பரான ஹிமாச்சல் பிரதேசத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ஊட்டியில ஸ்னோஃபால் ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு புழுவுற? உன்ன மாதிரி 4 பேர் இப்படி கிளப்பி விட்டுதான் இருக்கவன் எல்லாரும் காரை தூக்கிட்டு ஊட்டியில போய் நிக்கிறான். ஊட்டியில அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி உள்ளூர்காரனே சன்ஸ்கிரீனும் ஏசியும் வாங்கி மாட்டிட்டு இருக்கான்டா. கைஸ், நான் ஒரு 15 கிலோமீட்டர் ரன் பண்ணி வந்து நின்று உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மூஞ்செல்லாம் பார்த்தா 15 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்த மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். உங்களுக்கு திறமைன்னு எங்கேயாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுங்க. எஸ் மேம். நல்லது பண்ணா நல்லது தானா வரும். அப்போ எனக்கு கொலாபரேஷன். டேய் முழுசா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எடுடா, நான் புடிச்சு தரேன் கொலாபரேஷன். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலி இருக்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பாருங்க. தம்பி, முதல்ல ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ இந்த 1 மில்லியன் வியூவை பத்தி கவலைப்படணும். முதல்ல எதையாவது போஸ்ட் பண்றா. அவன் ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு இருக்கான்டா. ஏன்டா இருந்த இடத்த தேய்க்கிறீங்க? டேய், உன் வீடியோவை நீ ஏன் எத்தனை தடவை பாப்ப? போஸ்ட் பண்ணு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. எங்க காட்டு. ஹே காய்ஸ், இதுல என்னடா இருக்கு? அந்த ஒரு ஹூக் பாயிண்ட் வேணும். அப்படியே நின்று பார்க்கணும், ஆரம்பத்திலே நம்மளை அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் சீக்கிரமா ரீச் ஆக முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது காய்ஸ். இனிமே நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதா இல்ல, vlog. நம்ம இப்ப பல்லு தேய்க்க போறோம். சார், நீங்க பல்லு தேய்க்கிறத பார்த்தா அவன் என்ன சார் பண்ண போறான்? ஏதாவது யூஸ்ஃபுல்லா போடுங்க சார். எதை பண்ணாலும் வேண்டாம் வேண்டாம்னா மனசு என்னத்தை தான் பண்றது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இங்க இருக்க ஒருத்தவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக போறது இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கெல்லாம் எதுக்காக இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாப்பி பர்த்டே அனுப்புவாங்க. வீட்ல இருந்தா ஒரே போர் அடிக்குது, அதான் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம்னு வந்திருக்கேன். வேற எதுக்கு? மிக்ஸி கிரைண்டர்லாம் ஃப்ரீயா தருவாங்களாம், பியூட்டி ப்ராடக்ட் கூட கிடைக்குமாமே. ஓசில நிறைய ஸ்டே கிடைக்கும், அமெரிக்கா போவேன், லண்டன் போலாம், புரோட்டீன் பவுடர் கொலாபரேஷன்ல கிடைக்கும். அதான் ஓசி ஓசி ஓசி. பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும். அங்கிள், உங்க பக்கத்து வீட்டு முத்துகிருஷ்ணன் 5 மணி நேரத்துல 5 lakhs ஃபாலோவர்ஸ் எடுத்தாரு. நீங்க 5 மணி நேரமா ஒரு ரீலே ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இதுல உங்களுக்கு 5 தடவை டீ கொடுக்க வேண்டியதா இருக்கு. கேமரா பார்த்து வீடியோ போட சொன்னா கேமரா பார்த்து முறைக்கிறீங்க. இருமா, அந்த காலத்துல இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இல்லாம போச்சு. இருந்துச்சு. உங்களை மோட்டிவேஷனல் வீடியோ தானே பண்ண சொன்னேன், அதான் போட்டிருக்கேன். எங்க கைஸ், காசு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், ஆனா பாசம் எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன். வீடியோ வைரல் ஆகல இருந்தது. அங்கிள், நீங்க இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டீங்கன்னா வீடியோ ஸ்வைப் பண்ண மாட்டாங்க, போனை தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். டே 1, டே 2, டே 3. ஜெமினியா இல்ல சாட் ஜிபிடியா? மேம்,
ஓவரா பேசாதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். கஷ்டப்பட்டு போட்டோஷாப்ல பண்ணேனா முட்டா ஏயா. வாவ், ஸ்மெல் அமேசிங்கா இருக்கு மேம். வெரி குட். இது பேர் என்ன? நல்லா இருக்கா? டயட் பிரியாணி. நைஸ். ட்ரெண்டிங் டாபிக். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா கவர் பண்ணலாம். எப்படி பண்ணீங்க? இது தெரியாதாம்மா உனக்கு? அது அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் என்ன ஃபுட்டு வேணும், எந்த இடத்துக்கு வேணும், அட்ரஸ் எல்லாம் க்ளீனாக கொடுத்தா கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறான். இந்த வீடியோக்கு டைட்டில் என்ன வைக்க போகிறேன்னு தெரியுமா? அடுப்பே இல்லாமல் சமையல். மேம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவா? என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? டேய், அதுக்கு முதல்ல நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகடா. அதுக்கப்புறம் நானே ஹெல்ப் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஏதாவது வீடியோ பண்ணு போ. கைஸ், அவ கிடக்குற அறிவு கிட்டவா, என்கிட்ட ஒரு ட்ரெண்டிங் சாங் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு ரீல் பண்ணலாம். ரீல் பண்றோம், ட்ரெண்டிங் ஆகுறோம். சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே வாராலே வாராலே, முத்தன்னு முத்தன்னு தாராலே தாராலே. அட ஹிட் கோலம் போட்டு அட கட்டி மேல காட்டு, அவ போல இங்க யாருன்னு காட்டு. குட் ட்ரை. எது? என் பட்டத்திராணி பாட்டு பட்டைய கிளப்பிருச்சா? அமெரிக்காக்கு கொலாபரேஷனுக்கு வரணுமா? வரேன். இன்னைக்கு ஆக்சுவலி டேட் ஃப்ரீயா இல்ல. சரி, இருந்தாலும் வரேன். இதுக்கு ஒழுங்கு மரியாதை நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருப்பேன். அதுலயாவது அமெரிக்கா போயிருப்பேன். அமெரிக்காவுக்கு வத்த குழம்பு கொடுத்து விட்டுற வேண்டியதான். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவீங்கல்ல?